2 அல்லது 3 மாதங்களிலே நிச்சயமாக பிசிஓடி, பைப்ராய்டு, ஓவரிஸ், அதாவது நீர்க்கட்டி, நார்க்கட்டி, இந்த மாதிரி கருக்குழாய் அடைப்புகள் எல்லாம் நீங்கிக்கும். கருக்குழாய் அடைப்புல தான் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் அடைப்பு இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிச்சயம் ஒரு 3 மாதம் சாப்பிட்டு பின்னாடி கர்ப்பப்பை சரியான உட்பாடு, கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் சரியாகி இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு மரியாதை கொடுத்துட்டு கூட போனாங்க. வந்தா போதுங்கிறாங்க. இவர் வர வேணாம்னு சொல்றாரு. வரவே கூடாது, வராதீங்க. 3 மாசம் எடுத்து வராதீங்க. தைராய்டு 3 மாசத்துக்கு எடுத்து வராது. சுகர் 20 நாள் 100 பாயிண்ட் இறங்கி நீ வேணா ஸ்கேன் பண்ணிக்க. தலைவலியா வரவே வேண்டாம். பைல்ஸா 10 நாள் மருந்து வரவே வேண்டாம். கிட்னி ஸ்டோனா 10 நாள் 10 mm வரைக்கும் வரவே வேண்டாம். போயிட்டு வா. இதுதான் நம்மளுடைய மருத்துவம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோனாரிதாஸ். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய சுந்தரையா இருக்காரு. பெண்களுக்கு ஏற்படுகிற கர்ப்பப்பையில் ஏற்படுகிற நீர்க்கட்டி, நார்க்கட்டி, பிளேபின் டியூப்ல அடைப்பு, அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி இல்ல பல்கி யூட்ரஸ், இது மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒரு சில மாதங்களே சரி பண்ண முடியினாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் ஐயா கிட்ட நான் கேள்விகள் எழுப்பினேன். ஐயா சொல்ற விஷயங்களை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போச்சு. ஐயா சொல்றாரு, மற்ற மருத்துவத்தில் நீங்க என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க, ஆனா இந்த மருந்துகளை நான் சொல்ற மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாவே இது கண்டிப்பா சரியாகும்னு சொன்னாரு. அது எந்த விதத்துல சாத்தியம், அது எப்படியெல்லாம் எடுக்கணும், அது பேர் என்ன அப்படின்ற தகவலை, முழுமையான தகவலை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா மகிழ்ச்சி. ஐயா, இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டி, நார்க்கட்டி, பிளேபின் டியூப்ல அடைப்பு, கருமுட்டை வளர்ச்சி இல்ல, கருமுட்டை வெடிக்கல, பல்கி யூட்ரஸா இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஃப்ளோ வந்து அதிகமா போகுது. ஒரு சிலருக்கு போல, ஒரு சிலருக்கு மாதவிடாய் சுழற்சி மாறி மாறி போதுன்றாங்களா. இதுக்கு உங்களுடைய சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான மருந்துகள் மக்களுக்கு கொடுத்து சரி பண்றீங்க? அற்புதமான ஒரு மருந்து வச்சுருக்கோங்க ஐயா, லேகியம். அதாவது இது லேகியமாக கொடுக்குறோம். நம்ம இந்த லேகியம் இது வந்து சிரட்டை மெழுகுன்னு பேர். ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க ஐயா. இது சிரட்டை மெழுகுன்னு. சிரட்டை மெழுகும் போது தேங்காயினுடைய ஓட்டினுடைய கறியில் செய்கிறது. அது சிரட்டை மெழுகு, அதை சார்ந்த கறி எடுத்து செய்கிறது தான். இது கலாச்சிக்காய், மிளகு, நேர்வாழைப்பருப்பு, இல்லை கலாச்சிக்காய், சிரட்டை, மிளகு, கருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு செய்கிறது இந்த லேகியம். இடித்து எடுக்கிறது தான் இது. வந்து மெழுகு, தேன், நெய்யெல்லாம் போட்டு சேர்த்து எடுத்துக்கிறது. ரொம்ப அற்புதமாக 2 அல்லது 3 மாதங்களிலே நிச்சயமாக பிசிஓடி, பைப்ராய்டு, ஓவரிஸ், அதாவது நீர்க்கட்டி, நார்க்கட்டி, இது மாதிரி கருக்குழாய் அடைப்புகள் எல்லாம் நீங்கிக்கும். கருக்குழாய் அடைப்புல தான் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் அடைப்பு இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம மருத்துவர்களும் நிறைய வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவம் எவ்வளவு பேர் வாங்குவாங்க? ஒரு 30 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 30 வைத்தியர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு தான் நான் பெரும்பாலும் கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்க இது விவரம் தெரிஞ்சு வர்றவங்களுக்கு தான் நாங்கள் இந்த மருந்து கொடுக்குற முடியும். இல்லை மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். சிறிய மெழுகு அளவு போட்டிங்கன்னா போகுது. காலையில் இவ்வளோ சைஸ் தான். காலையில் இவ்வளோ சைஸ் இதுதான். காலை மாலை 2 வேறையும் சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே அப்படி முழுங்கிக்க வேண்டிதான். முழுங்கிட்டு நீங்கள் என்ன மருத்துவம் பார்த்துருக்கிறீங்களோ அதை அப்படியே பார்த்துங்க. இதை மட்டும் முழுங்கிட்டு இருந்தீங்கன்னா போது, விழுங்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் அப்படியே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மென்சஸ் பீரியட் ஆகும்போது, அதாவது மாதவிடாய் ஆகும்போது அந்த கட்டிகள்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும். அதாவது ஒரு கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணணுன்னா அந்த மாதவிடாயும் போது கர்ப்பப்பையை சுத்தம் பண்ண முடியும். அப்போ தான் அதில் இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்க முடியும். அதனால் இது இருக்கிற கட்டிகளால் நிச்சயமாக கரையும். அதனால் வயிற்று வலி வர்றது எல்லாமே போயிடும். பிசிஓடி, பைப்ராய்டு, அதனால் குழந்தை இல்லாமைங்கிறது, மாதவிடாய் சுழற்சி சரியில்லாதுங்கிறதும் நிச்சயமாகும். இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. கொடுத்துட்ருக்குற எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எல்லாம் மூலிகைகளே, எல்லாம் மூலிகை தான். மூலிகைகள். ஐயா, இப்போ பெரிய பிரச்சனை உள்ள கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க யாருக்காவது ஒன்று கொடுத்துருப்பீங்களா? நிறைய அந்த அனுபவத்தை ஒருத்தர் சொல்லுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து கூட ஒருத்தர் வந்திருந்தார், குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அவர் என்னென்னா எங்கள் பக்கத்தில், கோவி பக்கத்தில் இருக்கிற அரசூர் கிட்ட ஹோட்டல் கடை வச்சுருக்கிறார். அவருடைய தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னா அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தார். கூட்டிகிட்டு வந்தபோது நான் அவருக்கு இது மருந்து சொல்லிவிட்டு உணவு முறைகள் இப்படி இருந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட அவர் ஒரு 3 மாதம் சாப்பிட்டு பின்னாடி கர்ப்பப்பை சரியான உட்பாடு, கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் சரியாகி இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு மரியாதை கொடுத்துட்டு கூட போனாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது யாருக்கு கொடுக்குறாரு, இப்போ நான் ஒருத்தன் கொடுக்குறேன், 30 டாக்டர்ஸ் வெளியே கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
நான் ஒருத்தர் வைத்தியம் பண்ணுற விட 30 வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். இன்றைய காலகட்டத்தில் வந்து கர்ப்பப்பைன்னு போயிட்டீங்கன்னா 40,000 50,000 லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இது வந்து தீர்க்கவும் இலகுவான ஒரு வைத்தியமாகவும் பெரிய பொருட்செலவு இல்லாமல் இருக்கிறது இதை குணப்படுத்தலாம். இது மக்கள் ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் வந்தாங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்கலாம். அவங்களுக்கு விழிப்புணர்வு தான் வேணும், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். சாத்தியம் சித்தவள்ள சாத்தியம் இல்லைங்கிறது ஒன்றுமே இல்லை. சித்த மருத்துவத்தில் அதாவது எல்லா வியாதியும் குணப்படுத்தலாம். ஆனால் எல்லை தாண்டிய நோய்களை யாரும் பண்ண முடியாது. ஆமாம், எல்லைக்கு உட்பட்ட வியாதிகள் நிச்சயமாக குணமாகும். ஆனால் எல்லை தாண்டிய நோய்களையும் சரி பண்ணியிருக்கீங்களா? சரி பண்ணியிருக்கிறேன். அது எங்க நான் இப்போ காமிச்சிங்களா காலையில்? அது காமி அது ஒரு போகிற வீடியோவில் காமிப்போம். அது எல்லை தாண்டிய நோய் கடவுள் பிராப்தம். ஆமாம், அது அவர் குணப்படுத்துறாரு. கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. ஏன்னா பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட பெட் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட அவ்வளோ ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். இது இப்படியெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. சரி, ஓகேங்க, இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். என்ன நேயர்களே, கர்ப்பப்பையில நீர்க்கட்டி நார்க்கட்டி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வெடிக்கல, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா டியூப்ல அடைப்பு இருக்கு, இல்லைனாக்கா பல்கி யூட்ரஸா இருக்கு, இது மாதிரி அனைத்து வகையான கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் இந்த சிரட்டை மிளகு அற்புதமா வேலை செய்யும்னு சொல்றாரு. நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட மருத்துவ ஆலோசனைப்படி அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு ஐயா சொல்ற இந்த மருந்துகளையும் நீங்க கண்டிப்பா எடுத்து பாருங்க. ஐயா எவ்வளவு நாள் எடுக்கணும்? இது ஒரு 3 மாசம் 2 மாசம் எடுத்தோம்னா சாதாரணமாக கொஞ்சம் குறைவான இருக்கக்கூடிய நீர்க்கட்டியோ நார்க்கட்டியிலெல்லாம் கரைஞ்சிடும். ஏன்னா அது மாதவிடையும் போது அது கரைஞ்சி வெளியே வரும். அதனால ஒரு உடல் தன்மைக்கு பொறுத்தளவு அதிகபட்சமான 3 மாசத்துல சரியாயிரும். 3 மாசமே போதுமானதுங்க. 2 மாசம் 3 மாசத்துல சரியாயிரும். நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. ரிசல்ட் வரை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த மருந்து எடுத்துக்கோங்க. 2 மாசம் 3 மாசம் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க. அந்த ஸ்கேன் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் மருந்தே தேவையில்லை, வர வேண்டாம். யாரையுமே நாங்கள் அதிகமாக வர வேண்டாம்னு சொல்லிடுவோம். எந்த நோய்க்குமே அதிகமான வரக்கூடாதுங்கிற எங்களுடைய மருத்துவமே. அவங்க வந்தா போதுங்கிறாங்க, இவர் வர வேணாம்னு சொல்றாரு. வரவே கூடாது, வராதீங்க. 3 மாசம் எடுத்துக்கு வராதீங்க. தைராய்டு 3 மாசத்துக்கு எடுத்து வராது. சுகர் 20 நாள் 100 பாயிண்ட் இறங்கி நீ வேணா ஸ்கேன் பண்ணிக்க. தலைவலியா வரவே வேண்டாம். ஃபைல்ஸா 10 நாள் மருந்து வரவே வேண்டாம். கிட்னி ஸ்டோனா 10 நாள் 10 வரைக்கும் வரவே வேண்டாம், போயிட்டு வா. இதுதான் நம்மளுடைய மருத்துவமே. ஓகே. சுகர்கள்லாம் நீங்க வேணுமா பிளட் ரிப்போர்ட் எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்றாரு. அங்கேயே பாத்துங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்ன இருக்கலே, இப்படிப்பட்ட பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப என்ன சொல்கிறது, மைல் கல்லாக இருக்குது. அதில் ஒருத்தரை இன்னைக்கு சந்திச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம் தான். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், நன்றி.